கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின தயவுக்காய் கர்த்தர் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக யோபுவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனம். யோபு 12:8. அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்தை பாத்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்கு, ஆகாயத்து பறவைகளை கேள், பூமியின் மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும், அறிவிக்கும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பூமி விசாரித்து கேளுங்கிற வார்த்தையை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். முன்னாடி இப்போ பூமி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொண்டா நம்ம தலைப்பு பூமி கிடையாது. நான் தலைப்பு 2வது சொல்றேன். பூமியை குறித்து நம்ம பூமியை பார்த்து நம்ம விசாரித்தா பூமி நமக்கு ஆண்டோடைய படைப்பை குறித்து என்ன செய்யும்? நமக்கு அறிவிக்க கூடியதாய் காணப்படும். அந்த பூமியை கொண்டு தேவன் நமக்கு உபதேசிக்கிற சில காரியங்கள் உண்டு. பூமியில அநேக உயிருள்ள பொருட்கள், உயிர் இல்லாத பொருட்கள் என்ன செய்து வாழ்கிறது. இப்போ மனுஷங்க, பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், செடி கொடி மரங்கள், இவையெல்லாம் உயிருள்ள பொருட்கள். இவைகள் நமக்கு ஆண்டோடைய கிரியைகளை, தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய ஒரு செடி எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒரு பூ எடுத்துக்கிட்டா, ஒரு ரோஜா பூ எடுத்துக்கிட்டா, இந்த ரோஜா பூ கூட நிறைய வெரைட்டியா காணப்படுது. இது எல்லாமே தேவனுடைய படைப்பு. தேவன் எவ்வளவு அழகா படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறது. தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், தேவனுடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமானதுங்கிறத நமக்கு வெளிப்படுத்துது. நம்ம மனுஷங்களை எடுத்து பார்த்தா கூட சங்கீதக்காரன் சொல்றாரு, மனுஷன் உருவாக்கப்படுகிற அனுபவம் அனுபவம் வயிற்றுல விசித்திர வினோதமா தேவன் என்ன செய்யறாங்க? மனுஷங்களை உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உயிருள்ள பொருட்கள் இவ்வளோ ஆச்சரியப்படுற விதத்துல தேவனுடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துது. பூமியில இருக்கிற மண்ணை கொண்டுதான் தேவன் என்ன செஞ்சாங்க? உயிருள்ள ஒரு மனுஷனா உண்டாக்குனாங்க. உயிரற்ற மண், ஆனா அந்த மண்ணை கொண்டுதான் இசப்பா என்ன செஞ்சாங்க? உயிருள்ள ஒரு மனுஷனை உண்டாக்குனாங்க. அதான் ஆதியாகமம் 2:7 நம்ம வாசிக்கிறோம். மண்ணினால் தேவன் மனிதனை படைத்தார். அதே போல இந்த மிருகங்கள், இது ஊரும் பிராணிகள், இது எல்லாத்தையும் கூட தேவன் எங்க இருந்து தான் படைச்சாங்கன்னா மண்ணுல இருந்து தான் படைச்சாங்க. ஆதியாகமம் 2:19, ஆதியாகமம் 1:24 இதெல்லாம் வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மண்ணினால் தேவன் உண்டாக்கினார். அப்படி வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். பாத்தீங்க, மண்ணினால் என்ன செய்யறாங்க? மிருகங்களை தேவன் உருவாக்குறாங்க. 1:24 வாசிக்கும் போது, பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? பூமி பிறப்பிக்க கடவுது. இப்போ பூமியில இருந்துதான் என்ன வந்தது? எல்லா உயிருள்ள எல்லா பொருட்களும் மண்ணுல இருந்துதான் என்ன செய்தது? வந்தது. அதே போல மரம் செடிகளை சொல்லும் போது கூட ஆண்டவர் என்ன சொல்றாங்க? பூமி என்ன செய்யிட்டு இதெல்லாவற்றையும் முளைப்பிக்க கடவுதுன்னு சொன்னதும் எல்லாம் செய்து எல்லாமே பூமியில இருந்து என்ன புல் பூண்டு மரம் செடி கொடி எல்லாமே என்ன செய்து முளைத்து வரக்கூடியதாய் காணப்படும். உயிரற்ற மண்ணை கொண்டு தேவன் உயிருள்ள பொருட்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க? சிருஷ்டிச்சாங்க. யாத்திராகமம் 8:17 வாசிக்கும் போது, யாத்திராகமம் 8:17 வாசிச்சா கூட, அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையிலிருந்து தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. பாத்தீங்கன்னா இங்க என்ன செய்தது? பேன் எகிப்தியருடைய வாதைகள்ல ஒன்றா காணப்படும். அது கூட எங்க இருந்து புறப்பட்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூமியின் புழுதிய தேவன் அடிக்க சொல்றாங்க. அதை அடிச்சதும் என்ன செய்தது? பூமியில அந்த புழுதி எல்லாமே பேன்களாய் மாறிட்டு. அப்போ இப்படி பாத்தீங்கன்னா தேவனுடைய கிரியைகள் ஒவ்வொன்றுமே மகத்துவமானது. உயிரற்ற பொருட்களை கொண்டும் தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் காணப்படுறாங்க. இப்ப இன்னைக்கு நம்முடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனும் உயிரற்ற பொருட்களும் அப்படிங்கிற தலைப்புல
நம்ம இன்னைக்கு சத்தியத்தை தியானிக்க போறோம். தேவன் உயிரற்ற சில பொருட்களை கொண்டு செய்த கிரியைகளை தான் நம்ம தியானிக்க போறோம். கொஞ்ச நாள் பைபிள் ஸ்டடியில கூட நம்ம அந்த உயிருள்ள பொருட்களை குறித்து ஒரு நாள் மீன், ஒரு நாள் கழுத, ஒரு நாள் கழுகு, இப்படி ஒவ்வொரு உயிரினங்களை குறித்து நம்ம கொஞ்ச நாள் பைபிள் ஸ்டடி கூட நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு உயிரற்ற பொருட்களை கொண்டு தேவன் செய்கிற கிரியைகளை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். முதலாவதா பார்த்தோம்னா ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 2:10 வாசிக்கும் போது, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. பாத்தீங்கன்னா முதலாவது தண்ணீரை எடுத்துக்கிட்டோம்னா, தண்ணீர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உயிர் இல்லாத ஒரு பொருள் தான் தண்ணீர். ஆனா தண்ணீர் எல்லா உயிருள்ள பொருட்களுக்கும் இன்றியமையாத ஒரு பொருள். தண்ணி இல்லாம யாராலும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. மனுஷங்களுக்கு வாழ்றதுக்கு தண்ணி வேணும், மிருகங்கள், பறவைகள், இவைகளுக்கெல்லாம் தண்ணி வேணும், செடி கொடி மரங்கள் வளர்றதுக்கு தண்ணி வேணும். ஒரு வேலையை நம்ம செய்யணும்னா கூட தண்ணி இல்லாம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. தண்ணி ஒரு மனுஷனுக்கு, ஒரு பூமியில உள்ள எல்லாவற்றுக்கும் தண்ணி ஒரு முக்கியமான ஒரு பொருள். இப்போ நம்ம பூமியை எடுத்துக்கிட்டாலே பூமியில 3% தான் நிலப்பரப்பு, மீதி எல்லாமே என்னது, தண்ணீராலதான் அந்த பூமியே சூழ்ந்திருக்கு. பாத்தீங்கன்னா வானத்துல இசப்பா தண்ணி வச்சிருக்காங்க, பூமிக்கு அடியில தண்ணி இருக்கு, நம்ம வாழ்ற கொஞ்சம் இடம் தான் தண்ணீர் இல்லாம இருக்கு. அப்போ பூமியில இந்த தண்ணி ரொம்ப தேவையானதான தேவன் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பூமியில வச்சிருக்காங்க. இந்த தண்ணி அப்படின்னா, தண்ணி எப்படிப்பட்ட அனுபவம் உள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது தழும்புகிற ஒரு அனுபவம் உடையதான் இந்த தண்ணி காணப்படுது. இப்ப கடல்ல தண்ணி இருக்கு, இந்த தண்ணி பாருங்க அலையா வருது, அது இது தழும்புகிற ஒரு அனுபவம் தான். குளத்துல இருக்க தண்ணியை பாருங்க, கடலை போல அலை வராட்டாலும் அப்படி ஒரு மாதிரி அலையா அதுல என்ன செஞ்சுட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். நம்ம எதுல நம்ம அந்த தண்ணி தேங்கி நிக்கிற இடத்த பார்த்தா அதுல ஒரு அலம்புகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடியுமா? தண்ணி குடங்கள், பாத்திரங்களை கூட நம்ம குறைவா கொண்டு போனோம்னா அந்த தண்ணி என்ன செய்யும், தழும்பி சிந்துற அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். அது போல இந்த தண்ணி ஒரு நிலை இல்லாத ஒரு தழும்புகிற ஒரு அனுபவம் உடையதா அந்த தண்ணி இருக்கலாம். இந்த தண்ணி யாரும் என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ ஆடாத, அசையாத, நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி யாரும் என்ன செய்ய முடியாது, தண்ணீருக்கு கட்டுப்பாடு போடவே முடியாது. அதே போல தண்ணிக்கு பாத்தீங்கன்னா எந்த ஷேப்பும் கிடையாது. இப்போ ஒரு ஒரு பழம் எடுத்துட்டு ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஆப்பிளோட ஷேப்ல இருக்கும், ஆரஞ்சுனா அது ஒரு உருண்டையான ஷேப்ல இருக்கும், வெள்ளரிக்காய் நீளமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்கு. ஆனா இந்த தண்ணிக்கு பாத்தீங்கன்னா ஷேப்பே கிடையாது. அது போல இதுக்கு கலரும் கிடையாது. இது எந்த பாத்திரத்துல வைக்கிறோமோ, இல்ல ஒரு சின்ன குளம், ஒரு குட்டை அப்படின்னா அதுக்கு அது என்ன ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல தான் அந்த தண்ணி காணப்படும். அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும்னா என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இப்ப நம்ம சமையல் பண்ணும்போது அதுல மசாலா போட்டோம்னா அந்த தண்ணி ஒரு குழம்புங்கிற அனுபவத்துல ஒரு கலர்ல மாறிது, ஒரு உருவத்துக்கு வருது. இப்போ வரப்ப குளங்கள் அப்படிலாம் இருக்கு. குளத்துல பாத்தீங்கன்னா அந்த கீழே இருக்க அந்த மண்ணோட தன்மைப்படிதான் அந்த தண்ணியோட கலர் இருக்கும். சிலர் நினைப்பாங்க கடல் தண்ணி நீல கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்ல போனா கடல் தண்ணி நீல கலர் கிடையாது. வானத்தோட அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் அது என்ன செய்யும், நீல கலர்ல அதை காண்பிக்க கூடியதா காணப்படுது. அது போல சில இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம மழை பெய்யும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி செம்மண்ணா போகும். ஏன்னா அந்த மண்ணோடு அந்த தண்ணி கலக்கிறனால அந்த தண்ணியோட கலர் என்ன செய்யுது, மாறுது. அது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம சிருஷ்டிகரோடு நம்முடைய வாழ்க்கை அந்த தண்ணீரை போல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யலாம், தழும்புகிற அனுபவம் உடையதாய், யாராலும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கையின் அனுபவம் உடையவங்களாய், எந்த விதமான உருவமும் இவன் நல்லவன், இவனால இப்படி செய்ய முடியும் அப்படி செய்ய முடியும், இவங்க பாடுறவங்க, இவங்க நல்ல வேலை செய்யறவங்க அப்படிங்கிற எந்த திறமையும் தாளந்தும் இல்லாத ஒரு உருவற்ற அனுபவம் உடையவங்களா நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். எந்த கலர் அப்படி கலருங்கிற அனுபவத்துல, கலருங்கிறது ஒரு அழகை காட்டுது. எந்த விதமான அனுபவத்திலும் நம்முடைய ஜீவியங்கள்ல மற்றவங்க விரும்புகிற ஒரு அழகின் அனுபவம் இல்லாம இருக்கலாம். ஆனா என்னைக்கு நம்ம சிருஷ்டிகரோடு நம்ம சேருகிறோமோ, தேவனோடு நம்ம சேரும்போது, எப்படி ஒரு கடல் வானத்தோடு சேரும்போது அது நீல கலரை வெளிப்படுத்துதோ, ஒரு சமையலுக்கு அது சேரும்போது சமையல் அந்த கலரை வெளிப்படுத்துதோ, அது போல நம்ம தேவனோடு நம்ம சேரும்போது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், ஒரு ஸ்பெஷலான ஒரு அனுபவம் உடையதாய் மாற்றப்படும். பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் நிறைய பேர் கடல் தண்ணீரை குடி தண்ணீரா மாத்தணும்னு பிரயாசப்பட்டாங்க. ஆனா யாராலையும் முடியல. ஏன்னு சொன்னா ஏசாயா 40:12 வாசிக்கும் போது, ஏசாயா 40:12 வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி அழகா அங்க சொல்றாரு பாருங்க,
தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளக்கிறவராய் நம்முடைய தேவன் காணப்படுறாங்க. நம்மளால தண்ணியை நம்ம கையில பிடிச்சு வைக்க முடியுமா? நம்மளால அளக்க முடியுமா? இப்ப அரிசி எடுத்து அளந்துருவோம், 1 பிடி 2 பிடின்னு அளந்துருவோம். தண்ணீரை நம்ம யாராவது இப்படி பிடிச்சு 1 பிடி தண்ணி 2 பிடி தண்ணி நம்ம அளக்க முடியுமா? முடியாது. நம்ம வேணா டம்ளர்ல இல்ல ஏதாவது பாத்திரத்துல அளப்போம். ஆனா ஏசப்பாவை பாருங்க, தேவனை பாருங்க, தண்ணீரை தமது கைப்பிடிகளால் அளக்குறாங்களாம். கடல் தண்ணி எடுத்து 1 2 3 ஏசப்பா என்ன செஞ்சிருவாங்க? அளந்துட்டு போயிருவாங்க. ஏன்னா நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன். அப்ப அவர் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவனாலதான் என்ன செய்ய முடியும்? இந்த தண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையும் கூட மற்றவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத, ஏன் நம்மளாலேயே நம்மள என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியும். நமக்குள்ள கோபம் வந்துட்டு எரிச்சல் வந்துட்டா நம்மளாலேயே நம்மள என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எந்த இடம், யாரு இருக்காங்க, எதையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? யோசிக்க மாட்டோம். உடனே என்ன செஞ்சிரும்? அதை வெளிப்படுத்திடுவோம். இது வந்து ஒரு தண்ணீரை போல தழும்புகிற ஒரு அனுபவம். ஆனா ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய ஜீவி என்ன செய்யும்? நிச்சயமா மாறக்கூடியதாய் காணப்படும். அதுக்கு எக்ஸாம்பிளா தான் நம்ம பைபிள்ல நிறைய அற்புதங்களை தேவன் தண்ணீரை கொண்டு செஞ்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், எல்லாருக்கும் ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் யோவான் 2:7-8 வாசிக்கும் போது தண்ணீர் என்ன செஞ்சது? திராட்சை ரசமா மாறினது. பாத்தீங்கன்னா அங்க அந்த தண்ணீருக்கு தெரிஞ்சது, அங்க வேற எதுவுமே செய்யல. ஏசப்பா அந்த தண்ணியை பார்த்து ஜெபிக்கவோ தண்ணி கிட்ட எதுவும் சொல்லவோ, தேவனும் அதுகிட்ட எதுவுமே பேசவே இல்லை. ஆனா தேவனுடைய மனதை என்ன செஞ்சது? தண்ணி அறிந்தது. வாசிங்க 7வது வசனம் 8வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். பாத்தீங்கன்னா ரெண்டு இதுலயும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் என்ன இருக்கு? ஏசப்பா சொல்றாங்க தண்ணீரை அந்த ஜாடிகள் ஃபுல்லா நிரப்புங்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? நிறைய நிரப்பி வச்சிருக்காங்க. ஆண்டவர் அடுத்தவங்க நிரப்புனது ஏசப்பா மறுபடியும் சொல்றாங்க, நீங்க இதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டு போங்க. வேற ஏசப்பா அந்த தண்ணியை பார்த்து தொட்டாங்க, ஜோம் பண்ணாங்க, வானத்தை பார்த்து ஜோம் பண்ணாங்க, எதுவுமே அங்க எழுதப்படல. ஊத்தப்பட்ட தண்ணிக்கு தெரிஞ்சது சிருஷ்டிகர் கட்டளையிட்டு இருக்காரு, இது நான் திராட்சரசமா மாறும்படியா ஏசப்பா என்ன இந்த இதுல ஊத்த சொல்லியிருக்காங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? ஏசப்பாவுடைய மன விருப்பத்தின்படி நான் ஒரு திராட்சரசமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீருக்கு தெரிஞ்சிருந்து, அதனால பாத்தீங்கன்னா திராட்சரசமா மாறி முந்தின ரசத்தை விட அதிக ருசியை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட்டது. யோர்தான் வந்து பிரவாகித்து ஓடுது. பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க? உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போனாங்க. அவங்க கால் பட்டதும் ஓடி வந்துட்டு இருக்க தண்ணி ஒரு பக்கம் அப்படியே குவியலா நின்னது. எலிசா அவங்க பாத்தீங்கன்னா யோர்தானை கடந்து போகும்போது சால்வையை முறுக்கி அடிச்சதும் என்ன செய்தது? அந்த யோர்தான் நதி அது போல பிரிந்தது. செங்கடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தடை பண்ணுகிற ஒரு செங்கடலா இருந்தது. பாத்தீங்கன்னா அப்போ ஆண்டவர் சொல்றாங்க, நீ உன் கோலை நீட்டுனதும் என்ன செய்தது? அந்த செங்கடல் பிரிந்தது. தாண்டி போனது ஏசப்பா சொன்னாங்க, உன் கையை நீட்டினதும் பிரிஞ்சிருந்த செங்கடல் ஒன்றா சேர்ந்தது. பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு ஃபர்ஸ்ட் தெரியும், இஸ்ரவேல் ஜனத்தை நான் அழிக்க கூடாது. 2வது அவங்களுடைய சத்துருக்களை நம்ம என்ன செய்யணும்? அழிக்கணுங்கிறத கட்டளைய தேவனிடத்துல இருந்து அந்த தண்ணீர் பெற்று கொண்டிருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏசப்பா சீஷர்கள் படகுல போயிட்டு இருக்காங்க, கடல் கொந்தளிக்குது, ஏசப்பா தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இது நல்லா அந்த தண்ணி என்ன செய்து? கொந்தளிக்குது. ஆனா ஏசப்பா எழுப்பி சொல்லாங்க, இறையாதே அமைதலா இரு. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. ஆண்டவர் சொல்லிட்டாங்க, இனி நான் என்ன செய்யக்கூடாது? கொந்தளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி அப்படியே அமைதியா என்ன செய்தது? இருந்த சீஷர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தண்ணீரின் அனுபவத்துல நம்முடைய வாழ்க்கையும் வெறும் தண்ணியா இருக்கலாம். என் வாழ்க்கையில எந்த விதமான ஒரு மதுரமான அனுபவமும் இல்லை, எல்லாமே என்ன வெறுமையா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, நான் எதுக்கா பிறந்தேன், எதுக்கா நான் வாழ்றேன், என் வாழ்க்கையில என்ன ஒரு அர்த்தம் இருக்கு, நான் பிறந்ததுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சில நேரத்துல நம்ம என்ன செய்யலாம்? மனசுல வருத்தப்படலாம், வேதப்படலாம், சில ஆண்டவரை பார்த்து கூட கேள்வி கேட்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாங்க? யோவான் 7:38 நம்ம வாசித்தோம். யோவான் 7:38 வாசிக்கும் போது ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாங்க, வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நம்ம இன்னைக்கு உண்மையா ஏசப்பா விசுவாசிச்சோம்னா
தண்ணீர், ஒரு உயிரில்லாத தண்ணீர். ஆனா அது தேவனால் அது மாறும்போது ஜீவனுள்ள தண்ணீரா என்ன செய்யுது, மாறுது. இந்த ஜீவனுள்ள தண்ணீர் என்பது கர்த்தருடைய வசனத்திற்கு, உபதேசத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயங்களை வரும்போது அதை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த வசனம் என்ன செய்யுது, நம்முடைய ஜீவியத்தை மாற்றக்கூடியதாய் காணப்படுகிறது. வெறுமையான நம்முடைய வாழ்க்கைய ருசிகரமுள்ள வாழ்க்கையா மாற்றும். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய குறைவு, அந்த இடத்துல திராட்சரசம் இல்ல, குறைபட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில அது போல எவ்வளவோ குறைவுகள் இருக்கலாம். ஆவிக்குரிய பிரகாரமா, எழுத்தன் பிரகாரமான குறைவுகள் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வசனத்தை நம்ம பிடித்து கொண்டால் போதும். ஏசப்பா என்ன செய்வாங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வசனத்தை விசுவாசிச்சா போதும், நம்முடைய குறைவுகள் எல்லாம் என்ன செய்யும், மாற்றப்படும். ஏசப்பா என் வாழ்க்கையில நகோமிய வாழ்க்கையில அவங்க சொன்னாங்க, என்ன நகோமினா இன்பமான, அப்படி சொல்லாதீங்க, என்ன மாறான்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். அப்படின்னா அப்படிப்பட்ட அனுபவத்துல இருந்த அந்த நகோமி பாத்தீங்கன்னா அவளுடைய வாழ்க்கை மதுரமா மாறுகிற விதத்துல அந்த ரூத்தை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்காங்க. அது போல நம்ம ஏசப்பாவை நம்ம பிடிச்சு கொண்டா போதும், ஏசப்பா என்ன செய்வாங்க, நம்முடைய வாழ்க்கைய மதுரமா மாற்றுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் யோர்தானை போல கரை புரண்டு ஓடலாம். யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாத அனுபவத்துல இருக்கலாம். ஆனா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டா பாத்தீங்கன்னா, சாத்தான் ஏசப்பா கூட வந்து போராடினா, வந்து ஏசப்பா கிட்ட சோதிக்க வந்தான். ஆனா ஏசப்பா வசனத்தை கொண்டு அந்த சாத்தானை எதிர்த்த போது அவன் என்ன செஞ்சான், ஓடி போயிட்டான். அது போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிடித்திருக்கும் போது எல்லா சத்துருவின் கிரியைகளை என்ன செய்யும், எல்லா தடைகளும், பிரவாகிக்கிற ஓடுகிற யோர்தான் என்ன செய்யும், நமக்கு முன்பாக பிரிந்து போகும். செங்கடல் என்ன செய்யும், நமக்கு முன்பாக பிரியும். கொந்தளிக்கிற கடல் நமக்கு முன்பாக என்ன செய்யும், அமர்ந்து போகும். அதற்கு ஒன்னே ஒண்ணு, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய உபதேசத்தை நம்ம பிடித்து கொண்டா போதும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தண்ணீரை ஜீவ தண்ணீரா என்ன செய்வாங்க, ஏசப்பா மாற்றுவாங்க. அல்லேலூயா. ரெண்டாவதா பார்த்தோம்னா யோபின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 37:21. இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணி இருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது, பாத்தீங்கன்னா இங்க காற்றை குறித்து நம்ம வாசிக்கிறோம். காற்று, ரெண்டாவது காற்று, தேவன் காற்றை கொண்டு என்ன செய்தாங்க, காற்று வந்து ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள் தான், அது தேவனுடைய கிரியைகள்ல ஒன்று. அந்த காற்றை பாத்தீங்கன்னா அது போகல இங்க இருந்து அங்க வீசும், அங்க இருந்து இங்க வீசும். நம்ம நினைப்போம் அது காற்று எப்படி வீசுது, எங்க வீசுது, எதனால வீசுது, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா யோபு 28:25 வாசிச்சா, யோபு 28:25 வாசிக்கும் போது வாசிங்க. அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து, ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து. காற்றுக்கு அது நிறையை நியமித்து தேவன் கொடுக்கறாங்க. ஏசப்பா காற்றுட்ட சொல்றாங்க, நீ இப்ப இவ்வளவு காத்து, இப்போ நமக்கு மெஷர்மெண்ட்ல நமக்கு தெரிஞ்சது 1 கிலோ, 1 லிட்டர் கிலோ, அந்த கணக்கு தான் நமக்கு தெரியும். காத்துக்கு என்ன மாதிரி மெஷர்மெண்ட் ஏசப்பா வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது. ஏசப்பா அந்த காத்தை பார்த்து சொன்னாங்க, இன்னைக்கு இப்போ 1 கிலோ காத்து இன்னைக்கு போய் எங்க வீசுங்க, இங்க ஜபா பிரதர் சர்ச்ல போய் கொஞ்சம் வீசுங்க அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு சொல்றாங்க, இன்னைக்கு வேண்டாம், கொஞ்சோண்டு காத்து வீசினா போதும். அப்ப பாத்தீங்கன்னா கால்மச்சல்லாம் சொல்ற, இந்த சம்மர்லாம் வந்துட்டா ஐயோ காத்தே வீசல, ஒரு மரம் அசைதா, ஒரு இலை அசைதா நம்ம சொல்றோம். ஏன், காற்று தேவன் விடல. அதனால நம்ம வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு, தூதர்கள் பூமி 4 முனைகள் இருந்தும் காற்றை வந்து என்ன செஞ்சிருக்காங்களாம், கெட்டி வச்சிருக்காங்க. பண்டக சாலையில காற்றை வச்சிருக்காங்க. அவங்க அவுத்து விட்டாதான் காற்று என்ன செய்யும், வீசும். அப்ப இந்த காற்றும் யாருக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஆண்டவருடைய கண்ட்ரோல் தான். ஆண்டவர் தான் அளந்து கொடுக்குறாங்க. இப்போ புயல் வருதுன்னா என்ன செய்றாங்க, ஆண்டவர் நல்லா நிறைய அளந்து சொல்லிட்டாங்க, இன்னைக்கு கொஞ்சம் போய் அந்த ஊர்ல நல்லா வீசிட்டு வாங்க, கொஞ்சம் அங்க தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஆண்டவர் தான் விட்டுறாங்க. மனுஷங்களோ இல்ல வேற எந்த ஒரு இதாலையும் என்ன செய்யல, காற்று வரல. தேவன் தான் அதோடைய நிறையை நியமித்து கொடுக்கக்கூடியவங்களா காணப்பட்டாங்க. பைபிள்ல கூட காற்று பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வாட்டி நம்ம பிரதர் கூட ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்காங்க, காற்று அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொண்டல் காற்று, கீழ் காற்று, இந்த தென்றல் அப்படின்னு சொல்லி நிறைய காற்றுகளை குறித்து, கொடுங்காற்று, கோராவரி காற்று அப்படின்னு சொல்லி நிறைய காற்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பொதுவா காற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஆதியாகமம் 8:1 வாசம், ஆதியாகமம் 8:1 ஏசப்பா காற்று வீச பண்றாங்க. அப்ப ஜலம் அமர்ந்தது. வாசிங்க.
தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஏசப்பா காற்று வீச பண்ணிட்டாங்க. இப்போ வீச பண்ணப்போதான் என்ன செய்தது? ஜலம் அமர்ந்தது. அது வரைக்கும் அந்த பெருமழையினால உண்டான ஜலம் என்ன செய்யல? அமரல. அந்த ஜலம் அப்படியே தான் இருந்துட்டு இருந்தது. ஆனா ஏசப்பா வந்து காற்று அனுப்பின போது என்ன செய்தது? அந்த ஜலம் அமர்ந்ததால் ஜலம் குறைய தொடங்குச்சு. அந்த காற்றுனால ஜலம் குறைகிற ஒரு அனுபவம் உண்டாச்சு. யோனால நம்ம வாசிக்கும் 1:4 வாசித்தா காற்று கொந்தளிப்பை உண்டாக்கிட்டு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். யோனா தேவனுடைய சித்தத்துக்கு மாறா போறாரு. யோனாவை தடை பண்ணணும். தடை பண்றதுக்கு ஆண்டவர் காற்றுக்கு கட்டளை கொடுக்குறாங்க, நீ போய் கடலை கொந்தளிக்க பண்ணு அப்படின்னு சொல்லப்ப அந்த காற்று வந்து கொந்தளிக்க பண்ணினது. அப்புறம் மத்தேயு 4:39 மார்க் 4:39 வாசிக்கும் போது ஆண்டவர் காற்று அதட்டினாங்க. அதோடு என்ன செய்தது? கொந்தளிப்பும் அமரக்கூடியதா காணப்பட்டது. யோபு 38:1 வாசிக்கும் போது வாசிக்கும் போது அங்க இசப்பா சொல்றாங்க, பெருங்காற்றிலிருந்து இசப்பா யோபுவோடு பேசுறாங்க. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, பெருங்காற்றிலிருந்து தேவன் யோபுக்கு உத்தரவு கொடுக்கிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறதற்கு, நம்மை சிட்சிக்கிறதற்கு, நம்மோடு கூட பேசுவதற்கு கூட என்ன செய்யறாங்க? காற்றை பயன்படுத்துறாங்க. இந்த காற்று நமக்கு எதற்கு ஒப்பனையா காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2:2 வாசிக்கும் போது வாசிங்க. அப்போஸ்தலர் 2:2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இந்த காற்று பாத்தீங்கன்னா பலத்த காற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய அபிஷேக ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது பாத்தீங்கன்னா நம்ம வாசித்தது போல நம்முடைய வாழ்க்கையில இருக்க கொந்தளிப்பை அமர்த்துறாங்க. நம்முடைய வாழ்க்கையில இருக்க ஜலத்தின் அனுபவத்தை அமர பண்றாங்க. நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு மாறா போகும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சிட்சித்து என்ன செய்யறாங்க? அவங்க பக்கம் நம்மளை கொண்டு வர்றாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலம் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுறாங்க. நம்ம எத்தனை பேர் தினமும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறோம்? எவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. சர்ச்சைக்கு வந்தோம், ஆராதனை நேரத்துல மட்டும்தான் நாங்க ஆவியில் நிரம்பணும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அந்நிய பாஷைய ஆராதனை நேரத்துல மட்டும்தான் நாங்க பேசணும் அப்படிங்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வருகை வெகு சமீபம். எப்போதும் நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்போதும் பரிசுத்த ஆவிக்குள் நம்ம நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. மூன்றாவதா பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17:16 வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 17:16 வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பாத்தீங்கன்னா இங்க மாவும் எண்ணெயும் குறையப்படலன்னு சொல்லப்படுது. இது சாப்பாடு அல்லது நம்முடைய சரீர பிரகாரமான நன்மைகளை காட்டுகிறது. சாப்பாட்டுக்கு உயிர் இருக்கானா? இல்ல. ஆனா அந்த சாப்பாடை சாப்பிடறனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? உயிர் வாழ முடிகிறது. சாப்பாடு இல்லாம நம்மளால எவ்வளவு நாள் உயிர் வாழ முடியும்? கொஞ்ச நாள் வாழலாம். ஆனா ஃபுல்லா லைஃப் லாங் சாப்பிடாம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. நமக்கு ஒரு ஜீவனை தர்றது இந்த சாப்பாடு. அப்படி அதாவது ஆகாரம், சரீரத்துக்கு நன்மைகளை தருகிறதான இந்த ஆகாரம் வந்து காணப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம வாசிட்டோம். அதுல பாத்தீங்கன்னா பஞ்ச காலம். அந்த பஞ்ச காலத்துல ஒரு விதவை கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதை வச்சு தானும் தன் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பாடு இல்லாதனால செத்து போயிடலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய மனுஷன் அங்க என்ன செய்யறாரு? வர்றார். எலியா தேவனால கட்டளை பெற்று அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த பெண்கிட்ட சாப்பாடு கேட்கறாங்க. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு 2வது சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்ப எலியா சொல்றாரு, உனக்கு இந்த பானையில பஞ்சகாலம் முடியிற வரைக்கும் இந்த பானையில மாவு குறையாது, எண்ணெயில கலசத்துல எண்ணெயும் குறையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த பொருள் இந்த ரெண்டுக்கும் தெரியும், தேவனுடைய மனுஷன் தேவனிடத்துல இருந்து கட்டளை பெற்று சொல்லியிருக்க. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. பெருகிச்சுன்னு சொல்லல, அவங்க எடுக்க அது குறையவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பசி, பட்டினி, வறுமை அப்படிங்கிற அனுபவம் இல்லாத விதத்துல இசப்பா என்ன செய்யறாங்க? நம்மள நடத்துறாங்க. யாராவது நான் பட்னியா இருந்தேன், நான் பிறந்ததுல இருந்து இவ்வளவு நாள் நான் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? சொல்லலாம். வறுமையினால என்ன ரொம்ப பெரிய அளவுக்கு சாப்பிடல, ரொம்ப கறி மீன் அப்படி நாங்க சாப்பிடல, ஒரு சோறும் துவையலும் ஊறுகாய் ரசம் தயிர் இதை வச்சு இவ்வளவு இது இருந்தே நான் என்ன செஞ்சிருக்கேன்? சாப்பிட்டு வாழ்ந்துக்கிறேன். அனுபவத்துல இசப்பா என்ன செஞ்சிருக்காங்க? நம்மளை இந்நாள் வரைக்கும் போஷித்து வந்திருக்காங்க.
பாத்தீங்கன்னா இந்த பெண்ணும் அவளுடைய வீட்டார் அனைவரும் என்ன செஞ்சாங்க, அந்த பஞ்சகாலம் முடியிற வரைக்கும் அதை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் யுத்தம் நடக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத விட கேஸ் கிடைக்காது. ஆண்டவரே கேஸ் கிடைக்கலாம், நாங்க என்ன செய்வோம்? போன சண்டே ஃபேத்தோம்ல நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா சிலிண்டர் ஒரு சிலிண்டர் தான் இருந்தது எங்களுக்கு. சிலிண்டர் 2 சமையல் பண்றதுக்கு என்ன சிலிண்டர் இல்ல. ஆனா மேனேஜ் பண்ணி எப்படியும் சமாளிச்சிட்டாங்க. ஆனா மனசுல எப்படி இருந்தது? சிலிண்டர் இல்ல ஏசப்பா, எப்படி சமையல் பண்றது, எப்படி இந்த வாரத்தை ஓட்டுறது, இந்த சிலிண்டர் தீர்ந்துச்சுன்னா எப்படி சமைக்கிறது, கேஸ் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு அங்கலாய்ப்பு இருந்துச்சு. சாப்பாடு எப்படியாவது நம்ம விறகடுகள் எப்படியாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், ஆனா சிலிண்டர் இல்லாம போயிட்டுனா என்ன செய்யறதுன்னு எல்லாரும் மொத்த உலகமும் கவலைப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள காணப்பட்டோம். 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 2020 மார்ச் 22 இதே சண்டே ஃபர்ஸ்ட் லாக்டவுன் ட்ரையல் விட்டாங்க. யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வானத்துல இருந்து ஏதோ போடுறாங்க, வெளியே போனோம்னா என்ன ஆயிரும், நமக்கு ஏதாவது ஆயிரும், யாரும் வெளியே போகாதீங்கன்னு சொன்னாங்க. யார் பயந்தீங்களோ இல்லையாப்பா, நான் பயந்தேன். காலையில போர் போட வர்றதுக்கு கூட பயந்து வெளியே எட்டி பார்த்து பார்த்து மெதுவா வந்து ஒளிச்சு ஒளிச்சு வந்து போர் போட்டுட்டு போய் ஓடி போய் அப்புறம் அங்க ஃபேத்தோம்ல இருந்து நாங்க ஆண்டவர் ஆராதிச்சோம். பாத்தீங்கன்னா அந்த நாட்கள் எல்லாருமே நிச்சயமா என்ன செஞ்சிருப்போம், பயந்திருப்போம். அவ்வளவு பயத்தை உண்டு பண்ணாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த நாட்கள் அதுக்கு பிற்பாடு லாக்டவுன் வச்சப்ப எவ்வளவு பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. கொரோனா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இது தெரிஞ்ச உடனே வீடெல்லாம் அந்த ஷீட்டெல்லாம் வச்சு அடைச்சி அவங்கள வெளியே வர விடாம, அவங்களுக்கு யாரும் பொருள் கொடுக்க முடியாம எவ்வளோ பேர் செத்தாங்க. அந்த நாட்கள்ல சொன்னாங்க, கொரோனால செத்தவங்களை விட ஆகாரம் கிடைக்காம பசி பட்னியில செத்தவங்க நிறைய பேர்னு சொல்லி அந்த நாட்கள்ல சொன்னாங்க. சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு அப்பெல்லாம் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க. பணம் இருந்தது, பொருள் இருந்தது, எல்லாம் இருந்தும் என்ன செய்ய முடியல, வாங்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இல்ல. பாத்தீங்கன்னா இப்ப யுத்தம் பெருசாச்சு அப்படி ஆச்சுன்னா அந்த மாதிரி எல்லாம் வரும் கூட என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஆனா ஏசப்பா இந்நாள் வரைக்கும் நம்மள என்ன செஞ்சிருக்காங்க, பசி பட்னி இல்லாம தேவன் நம்மளை போஷித்து காப்பாற்றிருக்காங்க. எங்க அப்பாவுக்கு 2001 ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆனப்போ 6 மாசம் வேலைக்கு போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்ப எங்க அப்பா ஃபேமிலியோ அம்மா ஃபேமிலி யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்ப எங்க அம்மாவை வந்து எங்க அப்பா வேலைக்கும் விடல, அது வரைக்கும் வேலைக்கும் விடவே இல்லை. எங்க அப்பாவுடைய சம்பாத்தியத்துலதான் ஏழ்மையான குடும்பம்னாலும் நல்லா வாழ்ற அளவுக்கு இசப்பா வச்சிருந்தாங்க. பாத்தீங்கன்னா 6 மாசம் எங்களுக்கு யாருமே சாப்பாடு தரதுக்கும் இல்லை. நான் அப்போ 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். எங்களுக்கு சாப்பாடு தரதுக்கு யாருமே கிடையாது, இருந்ததை வச்சு சமாளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்க ஹிந்து தான், பக்கா ஹிந்து. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வீட்டுல செய்யற எல்லா சாப்பாடுலயும் எங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க. ஒரு 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 காபி போட்டா கூட என்ன செய்வாங்க, கொண்டு வந்து தருவாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு இஞ்சி தட்டி குடிக்க கொடுத்தா கூட அதை எங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க. பாத்தீங்கன்னா ஏசப்பா அப்படிப்பட்ட அனுபவத்துல கூட என்ன செஞ்சாங்க, போஷித்து எங்களை காப்பாடினாங்க. கைவில குடும்பம் உற்றார் உறவினர் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா ஏசப்பா என்ன செய்யல, எங்களை ஒரு புறஜாதியாரை கொண்டு எங்களை போஷித்தாங்க. 2008 எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் நடந்தது. அப்பவும் எங்க அப்பாவுக்கு வந்து வேலைக்கு போக முடியாது. அப்ப எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ LIC அப்படிலாம் கொஞ்சம் இருந்தாங்க. அப்ப அதுல ரொம்ப வருமானம் இல்லை. ஆனா எங்க அப்பா 3 மாசம் கொஞ்ச நாள்ல மறுபடியும் வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த 2008 ஆபரேஷன் நடந்த பிறகு எங்க அப்பாவுக்கு கண்ணு ஒழுங்கா தெரியாது. அப்ப எங்க அப்பாவுக்கு சரியா வேலைக்கும் போக முடியாது. அப்போ கர்த்தர் வந்து ஊழியக்காரங்களை கொண்டு எங்களை போஷித்தாங்க. அப்ப எங்க அம்மா ஒரு கடைக்கு வேலைக்கு போனாங்க. அவங்களுக்கு அதுல 5000 ரூபாய் 6000 ரூபாய் அவ்வளவுதான் சம்பளம். அதுலயும் காணிக்கை எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா ஊழியக்காரங்களை கொண்டு இசப்பா எங்களை போஷித்தாங்க. நான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு வரும்போது சில நாள் பாத்தீங்கன்னா ஃபேத்தோம்ல ஒரு சின்ன ஒரு பாத்திரம் உண்டு. அந்த பாத்திரத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஃபேத்தோம்ல இருந்து இறைச்சி வச்சு கொடுத்து விட்டுருக்காங்க, அதுல இந்த பெப்பர் போட்டு வைப்பாங்க, அது வச்சு கொடுத்து விட்டுதான் எங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கோ எதுக்குமே குறைவு இருக்காது. எல்லாமே என்ன செய்வாங்க, பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பிரதர் வந்து வாங்கி தருவாங்க. ஃபேத்தோம்ல ஸ்பெஷலா எது பண்ணாலும் அக்கா கூட என்ன செய்வாங்க, உடனே மேல எங்களுக்கு வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல கூட இசப்பா எங்களை திருப்தியா போஷிட்டாங்க. ஒரு நாள் எங்களுக்கு சாப்பாடு இல்லை ஆசைப்பட்ட ஆகாரம் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற அனுபவத்துல இல்லாம இசப்பா எங்களை திருப்தியா போஷிட்டாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இது போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எங்களுக்கு உதவ யாருமே இல்லை, நாங்க கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு அந்த இடத்துல கை கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை கலங்கலாம். ஆனா நம்ம உண்மையா ஏசப்பாவை பிடிச்சுக்கிட்டோம்னா, ஏசப்பாவை சார்ந்து கொண்டோம்னா, கர்த்தர் எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தது போல பஞ்ச காலம் எங்கேயுமே ஆகாரம் இல்லை,
பிள்ளையுடைய கூட சமைக்கிற ஒரு காலம் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா நான் எலியாவை ஆண்டவர் என்ன செய்யல, கைவிடல. காகத்தை கொண்டு போஷித்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வறுமைகள், வேதனைகள் வரலாம், ஒண்ணும் இல்லாம வரலாம். நான் இந்த அடுத்த சூழ்நிலை எப்படி கடந்து போவேன்னு நினைக்கலாம். ஆனா நிச்சயமா நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை கைவிடவே மாட்டாங்க. நம்ம தேடுகிற தேவன் நம்மளை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டாங்க. உங்களை ஒரு உங்க குடும்பம் விட்டுறலாம், உங்க கூட உள்ளவங்க உங்களை விட்டுறலாம், உங்க நண்பர்கள் உங்களை விட்டுறலாம். ஆனா தேவன் காகத்தை கொண்டாகில் என்ன செய்வாங்க, நம்மை போஷிக்கக்கூடியவங்களா காணப்படாங்க. அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன், 5000 பேர் இருக்காங்க. என்ன செய்ய முடியும்? பாத்தீங்கன்னா ஏசப்பா செஞ்ச அற்புதம். அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு மீதிய 12 கூட நிறைய எடுத்தாங்க. இந்த போஜனம் என்பது தெய்வீக சுகத்தை நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ வியாதி பலவீனம் வரலாம். அந்த வியாதி பலவீனத்துல நமக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. சொல்ல போனா வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, என்ன உனக்கு காய்ச்சல் தானே, சளி தானே, நீ எழும்பி வேலையை செய், எழும்பி சமையலை பண்ணு, எழும்பி இந்த காரியத்தை செய், எழும்பி அந்த காரியத்தை செய், உங்களுக்கு இவ்வளவு தானே முடியாம இருக்கு, நீங்க வேலைக்கு போங்க, நீங்க வேலைக்கு போனாதான் வீட்டுல காசு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பலவீனத்தை உணராம புரியாம மனுஷங்க பேசலாம். ஆனா நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்முடைய எல்லா பலவீனத்தின் மத்தியில நமக்கு சுகம் தர வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. 4வதா பார்த்தோம்னா 2 ராஜாக்கள் 4:2 வாசிக்கும்போது, 2 ராஜாக்கள் 4:2 வாசிக்கும்போது வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். பாத்தீங்கன்னா இங்க ஒரு குடம் எண்ணெய் இருந்துச்சு. ஒரு பெண் பாராங்க, ஒரு தீர்க்கதரிசியுடைய ஒரு புத்திரருடைய மனைவி, அவங்க கிட்ட கடன், அவங்க புருஷன் கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. இப்போ அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போது கடன்காரங்க வராங்க. உடனே இந்த பெண் உடனே ஓடி வராங்க, தீர்க்கதரிசி ஓடி வந்து, ஐயா இப்படி பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுவாங்க, கிட்ட என்னமா இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் இருக்கு ஐயா, ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. அந்த குடத்தை அவர் சொல்றாரு, நீ போ, வீட்டுக்கு போய் பக்கத்துல இருக்க எல்லா காலி பாத்திரங்களையும் வாங்கி அதுல அந்த எண்ணெயை ஊற்று, அதெல்லாம் நிரம்பின பிறகு அதை வித்து கடனை அடைச்சிட்டு நீனும் உன் பிள்ளைங்களும் வாழு அப்படி சொல்லி அனுப்புறாங்க. பாத்தீங்கன்னா அந்த பெண் காலி பாத்திரத்தை எல்லாம் வாங்கி அந்த எண்ணெயை ஊத்துறாங்க. அந்த எண்ணெயில உயிர் இருக்கா, அந்த குடத்துல உயிர் இருக்கா, எது அற்புதம் செஞ்சதுன்னா தெரியாது. ஆண்டோடைய வார்த்தை. ஆண்டவர் அந்த எண்ணெய்க்கு கட்டளையிட்டாங்களா, குடத்துக்கு கட்டளையிட்டாங்களான்னு தெரியாது. எண்ணெய் ஊற்ற ஊற்ற குறையவே கூடாது, பாத்திரங்கள் நிரம்பிக்கொண்டே இருக்கணும். இப்போ ஒரு பாட்டில தண்ணி இருக்கு, நம்ம அதை ஊத்தணும்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணினா 3 கப் ஊத்தலாம். 3 கப்ல ஊத்திட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, இருக்காது. ஆனா அந்த எண்ணெயை பாத்தீங்கன்னா எத்தனை காலி பாத்திரங்கள் அவங்க நிரப்புனாங்கன்னு தெரியாது, எத்தனை பேரல்ல நிரப்புனாங்க, இல்ல இந்த 2-3 குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி கற்சாடியில நிரப்புனாங்கன்னு தெரியாது, எவ்வளவு ஊத்துனாங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு குடம் எண்ணெய் அவங்க காலி பாத்திரம்ல நிரம்பத்தக்கதா என்ன செய்தது, ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தது. பாத்தீங்கன்னா இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேதத்துல இருந்து சங்கீதம் 112:9 வாசிக்கும்போது, சங்கீதம் 112:9 வாசிக்கும்போது வாசிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பாத்தீங்கன்னா இங்க வாரி இறைத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாரி இறைக்கிறது, வாரி இறைக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம இங்க பார்க்கணும். இதற்கும் அதற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் சொரக்கும். எவ்வளவுத்துக்கு நம்ம எடுக்கிறோமோ கோர 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 அந்த தண்ணி என்ன செய்யும், சுரந்து கொண்டே இருக்கும். இந்த எண்ணெய் அவங்க ஊற்ற ஊற்ற அதுல எண்ணெய் என்ன செய்தது, வந்துகிட்டே இருந்தது. அது போல நம்ம எவ்வளவு நம்ம வாரி இறைக்கிறோமோ, நம்ம இறைக்க இறைக்கதான், நம்ம கொடுக்க கொடுக்கதான் நம்ம கிட்ட என்ன செய்யும், ஊறுகிறதை நம்ம பார்க்க முடியும். தண்ணி ஒரு கிணத்துல தண்ணி இருக்கு, அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கல, அந்த கிணறு அப்படியே இருக்கு அப்படின்னா அந்த கிணறு என்ன ஆகும், கொஞ்ச நாள்ல பாழாயிரும். தூசி விழும், குப்பை விழும், இலையெல்லாம் விழும், எல்லாம் விழுந்து அந்த தண்ணி எல்லாம் அழுக்காகி அப்படி பாழடைஞ்ச கிணறா, தண்ணி அதுக்குள்ள இருக்கும் ஆனா அந்த கிணறு பிரயோஜனமற்ற பாழடைஞ்ச கிணறா மாறிடும். மறுபடியும் அதை சுத்தம் பண்ணி தூர்வாரி எல்லாம் பண்ணி மறுபடியும் அதில் தண்ணி எடுத்தாதான் அந்த கிணறு என்ன செய்யும், நல்ல கிணறா இருக்கும். அது போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம கிட்ட ஒரு குடம் தான் இருக்கு. இங்க வீட்டுல ஒருத்தங்க தான் வேலைக்கு போறாங்க, ஒரு சம்பளம் தான் இருக்கு, குறைவான வருமானம் தான் வருது.
அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, நிற்க கூடாது. தேவன் நமக்கு தந்திருக்கிறதுல மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்களா நம்ம காணப்படும். முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணும். 10ல் 1 கர்த்தருக்குரியது. அந்த நிச்சயமா நம்ம என்ன செய்யணும், கொடுத்தே ஆகணும். ஏசப்பா நமக்கு 10 ரூபாய் தந்தாங்கன்னா நம்ம 1 ரூபாய் கண்டிப்பா ஏசப்பா கொடுக்கணும். 100 ரூபாய் தந்தாங்கன்னா 10 ரூபாய் ஆண்டவர் கொடுக்கணும். 1000 ரூபாய் தந்தா 100 ரூபாய் கொடுக்கணும். தேவன் நமக்கு எவ்வளவு தர்றாங்களோ அவ்வளவு நம்ம கொடுத்தாதான், கொடுக்க வேண்டும் என்பது நியாய பிரமாணம். அது கட்டளை, கண்டிப்பா செய்தே ஆகணும். அது போக உற்சாக காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, அப்படி நிறைய இருக்கு. அதெல்லாம் இன்னொரு பார்ட். இதுக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு அனுபவம் இருக்கு. என்ன செய்யணும், வாரி இறைக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறதுல ஏழைகளுக்கு நம்ம இறங்கினாதான். ஆண்டு சொல்றாரு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்ம இப்ப கடன் கொடுத்துட்டு என்ன செய்யறோம், அவங்க திரும்பி எப்ப தருவாங்க எதிர்பார்க்கிறோம். தராத பட்சத்துல சரி போய் கேட்கிறோம், என்கிட்ட இவ்வளவு ரூபாய் வாங்குனீங்கல்ல தாங்க, என்கிட்ட இவ்வளவு ரூபாய் தந்தீங்க வாங்குனீங்கல்ல கொண்டாங்க, எப்ப தருவீங்க, எனக்கு தேவை இருக்கு. தேவை இல்லாட்டாலும் ஒரு பொய்ய சொல்லிடுவோம், எனக்கு தேவை இருக்கு, ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கு, பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் ஒரு துணி எடுக்க வேண்டி இருக்கு. என்ன செய்யறோம், எப்படியாவது அந்த பணத்தை வாங்கணும்னு நினைக்கணும். ஏழைக்கு நம்ம கொடுத்தோம்னா ஏழைட்டு இருந்து திரும்பி தரமாட்டாங்க, தேவன் நமக்கு அதை திருப்பி தருவாங்க. ஏசப்பா அதை அளந்து தரமாட்டாங்க. நம்ம அளந்து கொடுத்தோம்னா ஏசப்பா அளக்காம என்ன செய்வாங்க, அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம மற்றவங்களுக்கு இறங்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வாங்க. பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க, துணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுங்க. பாத்தீங்க தமிழ சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவம் ஒண்ணு இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் இவங்க இப்ப உண்மையிலே தேவையில தான் இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம உதவணும் அப்படி நமக்கு தெரியும். அப்படி நம்ம மனசு தேவனால் நம்ம உணர்த்தப்படுகிற இடத்துல நிச்சயமா நம்ம தேவன் நமக்கு தந்திருக்கிறதுல நம்ம கொடுக்கக்கூடியவங்களா காணப்படணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம், அதே நேரம் ஒரு அப்பா இல்லாத பிள்ளை, அம்மா இல்லாத பிள்ளை, ஒரு அநாத பிள்ளை, அந்த பிள்ளைக்கும் பிறந்த நாள், இந்த நாள்ல பிறந்த நாள் நமக்கு தெரியும்னா அந்த பிள்ளைக்கு நம்ம செய்யணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா எடுப்போம். அவ்வளவுக்கு செய்யாட்டாலும் கொஞ்சம் கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்தா நம்ம என்ன செய்யணும், கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படுது. அப்படிப்பட்டவங்களதான் ஆண்டவர் சொல்றாங்க, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு ஏசப்பா தந்திருக்கல, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இந்த 5 அப்பமும் 2 மீன் வச்சிருந்த பையனை பாருங்க, அவனுக்கு தான் கொண்டு வந்தான். அவனுக்கு பசி ஆட்டுறதுக்கு 5 அப்பமும் 2 மீனும் வச்சிருந்தான். இதை வாங்கும்போது அவன் சொல்லல, நான் தரமாட்டேன், எனக்கு பசிக்கும், எனக்கு வேணும் சொல்லல. நம்ம ஆனா அன்னைக்கு அப்படிதான் சொல்றோம், நான் தரமாட்டேன், என்கிட்ட காசு இல்ல, நான் இந்த வாரம் கேஸ் வாங்குறதுக்காக வச்சிருக்கேன், இந்த வாரம் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன், கரண்ட் பில் கட்டுறதுக்காக வச்சிருக்கேன், ஒரு கல்யாண வீடு இருக்கு அங்க போகணும் அதுக்காக தான் வச்சிருக்கேன், அதுக்காக எனக்கு 1000 ரூபாய் வேணாம், ஆனா என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு, நானே யார்கிட்டயாவது கடன் கேட்கலான்னு இருக்கேன் அப்படி நம்ம சொல்றோமா? பாத்தீங்கன்னா இந்த பையன் அப்படி செய்யல. 5 அப்பம் 2 மீன் அவனுக்கு தான் வச்சிருந்தான். ஆனா சீஷர்கள் கேட்ட உடனே சந்தோஷமா கொடுத்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருந்து, சின்ன பையன் தானே, அவனுக்கு தெரிஞ்சிருது ஏசப்பா கிட்ட கொண்டு போறாங்க, கண்டிப்பா ஏசப்பா அற்புதம் செய்வாங்க, எல்லாரும் சாப்பிட முடியும், இந்த 5 அப்பமும் 2 மீனையும் கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டா எனக்கும் ஆசீர்வாதம் தானே அப்படிங்கறது அந்த பையனுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். இந்த பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் கொடுத்ததை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காங்க. இந்த ஒரு ஏழை விதவை அவங்க கிட்ட இருந்து 2 காசு, ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு, அதை அப்படியே காணிக்கை பெட்டியில போட்டாங்க. ஏசப்பா காணிக்கை பெட்டி பக்கத்துல உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அவங்களுக்கு உண்டான நிறைவுல இருந்து கொடுத்தாங்க. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க 100 ரூபாய் காணிக்க போட்டு போனாங்க, 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க 1000 ரூபாய் காணிக்க போட்டு போனாங்க, பெரிய கோடீஸ்வரங்க காணிக்க போட்டுட்டு போனாங்க. ஏசப்பா அவங்க யாரையுமே பெருசா பேசல, மெச்சிக்கவே இல்லை, எல்லாரும் அவங்க ஐஸ்வர்யத்துல இருந்து போட்டாங்க. ஆனா அந்த ஏழை விதவை போட்டதை பார்த்துட்டு சீஷர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த ஏழை விதவை தன் ஜீவனத்துக்கு உண்டான 2 காசை போட்டா, இவங்க எல்லாரும் அதிகமா போட்டது அவாதான் அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா இந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்த அந்த பையனையே ஏசப்பா ஆசீர்வச்சு 12 கூட மீதி எடுக்க வச்சிருப்பாங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஏழை விதவையுடைய ஏழ்மையும் ஆண்டவர் நிச்சயமா மாத்திருப்பார். அல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவருக்கு கொடுத்தது அவர் நிச்சயமா என்ன செய்வாரு,
திரும்ப தருவார். நம்ம ஏழைக்கு கொடுக்குறோம், ஏழைக்கு இறங்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம யாருக்கு செஞ்சாலும் அது யாருக்கு செய்யறோம்? கர்த்தருக்கு தான் செய்யறோம். அதனாலதான் மத்தேயுல வாசிக்கிறோம், நீங்க நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் தந்தீங்க. நான் காவல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தந்தீங்க. அப்படிலாம் சொல்லும்போது நாங்க எப்போ உங்களுக்கு தந்தோம்? நீங்க சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதே போல ஒரு கூட்டத்தை நீங்க செய்யாம இருந்தீங்க. எப்ப செய்யாம இருந்தோம்? நீங்க சிறியவனுக்கு எவனுக்கு செய்யாம இருந்தீங்களோ அதை எனக்கு தான் செய்யாம இருந்தீங்க. ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல நம்ம உதவி செய்யும் போது நம்ம நினைக்கிறோம், நான் இது இவங்களுக்கு செய்யல, யாருக்கு செய்யறேன்? ஆண்டவருக்கு செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா அதற்குரிய பிரதிபலனை இசப்பா 100 மடங்கு நமக்கு திரும்பி தர வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம இது போல நம்ம கொடுக்கிறோமா? நம்ம பிள்ளைகளை கொடுக்கறதுக்கு வளர்க்குறோமா? இந்த சின்ன பையனை பாருங்க, அவங்க அம்மா அப்பா கூட வந்தாங்களான்னு தெரியாது, வந்தது அவங்கதான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பையனுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்லி வளர்த்திருந்தாங்க, நீ கொடுக்கணும், உங்ககிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வளர்த்துனாங்க. அது போல நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும், நம்ம பிள்ளைகளை பழக்கணும். பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது காணிக்கைய கையில தந்து கொண்டு பிரதர்ட்ட கொடுங்க, ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, இப்ப எங்க அம்மா அவங்களே கொண்டு கொடுத்துருக்கலாம், பேரண்ட்ஸ் அவங்களே கொண்டு கொடுத்துருக்கலாம், ஆனா பிள்ளைங்க கையில கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னா, நம்ம பிள்ளைங்களும் இதை பழகணும், இவ்வளவு ரூபாய் கிடைச்சா இவ்வளவு நம்ம காணிக்க கொடுக்கணும், இவ்வளவு செஞ்சா இவ்வளவு ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஒரு சின்ன சாட்சி ஞாபகம் வரனால சொல்றேன். ஒருத்தங்க ஒரு அங்கிள், அவங்க முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆர்சியில இருக்கும்போது வேளாங்கண்ணிக்கு போகும்போது அவங்க பிள்ளைங்க கையில ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் கையிலயும் 100 ஒவ்வொரு 100 ரூபாய் கெட்டு கொடுத்துருவாங்களாம். அந்த 100 ரூபாய் கெட்ட கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்களாம், மக்களை நீங்க இதை கொண்டு போய் நீங்க அங்க நிறைய தர்மம் எடுக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுங்க. இந்த பிள்ளைங்க கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுப்பாங்களாம். எல்லாருக்கும் கொடுத்துட்டு திருப்பி வரும், அப்பா தீந்துட்டு மறுபடியும் தாங்க. இப்படி கொடுக்க அந்த பிள்ளைங்களை பழக்குனாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் நல்ல கோடிக்கணக்குல வசதி அப்படிங்கிற அனுபவத்துல இசப்பா அவங்களை ஆசீர்வச்சிருக்காங்க. அந்த பிள்ளைகளையும் இசப்பா அப்படி என்ன செஞ்சிருக்காங்க? ஆசீர்வச்சிருக்காங்க. அத கத்திற்கென்று செய்கிற விதத்துல நம்ம மாத்திரம் இல்லாம பிள்ளைகளையும் நம்ம பழக்க வேண்டியது அவசியமாய் காணப்படும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நாங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், என்ன செய்யுங்க, கன்வென்ஷனுக்கு அம்மா அப்பா காணிக்க கொடுக்கறது 2வது, நம்ம கொடுக்கணும். எனக்கு எங்க அம்மா சாக்லேட் வாங்க ரூபா தருவாங்க, ஸ்கூலுக்கு ஏதாவது ரூபா தருவாங்க. நம்ம என்ன செய்யணும்? அந்த காசை வீணாக்காம நம்ம என்ன செய்யணும்? உண்டியல சேர்த்து கன்வென்ஷனுக்கு ஏன் பார்ட் ஏசப்பாக்கு நான் கொடுக்கறதுன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை பழக்கிறோம். இது எதுக்கு? நம்ம பிள்ளைகளும் கர்த்தருக்குரிய காரியத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்கிற ஒரு காரியம் தான். இப்படிப்பட்ட அனுபவத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒரு கூட எண்ணெயின் அனுபவத்துல நம்ம இருந்தாலும் அது காலி பாத்திரங்கள் நிரப்புகிற அனுபவம் உடையவர்களாய் காணப்படுறதுல நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. 5வதா பார்த்தோம்னா 2 ராஜாக்கள் 6:6 வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 6:6, தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோடரி குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷன் மரம் வெட்டுறதுக்காக கோடாரி வாங்கிட்டு போறான். அவன் வெட்டிட்டே இருக்கும்போது அது என்ன செய்தது? கை தவறி பக்கத்துல இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. விழுந்த உடனே இந்த மனுஷன் கூப்பிடுறான், ஐயா நான் கோடாரி இரவலாம் வாங்கிட்டு வந்தேன், என்னோடது கூட இல்ல, இரவலாம் வாங்கிட்டு வந்தேன், அது தண்ணிக்குள்ள தவறி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான், கூக்குரல் இட்ட உடனே இந்த தேவனுடைய மனுஷன் என்ன செய்யறாருன்னா, ஒரு மரத்தோட கொப்பை வெட்டி போடுறாரு. போட்டதும் அந்த கோடாரி மிதக்குது. இந்த கோடாரி என்பது எதை காண்பிக்கும் பாத்தீங்கன்னா, எதையும் வெட்டி வீழ்த்துகிற பலமுள்ள ஒரு பொருள் தான் இந்த கோடாரியா காணப்படுகிறது. இந்த நாட்கள்ல தான் பாத்தீங்கன்னா இந்த மரம் வெட்டுறதுக்குலாம் நிறைய வாள், இந்த மெஷின்ஸ் எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த நாட்கள்ல மரம் வெட்டுறதுக்கு ஏதாவது விறகு ரொம்ப ஸ்ட்ராங்கானதெல்லாம் வெட்டுறதுக்கு கோடாரியை தான் என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. பாத்தீங்கன்னா அந்த கோடாரியை அந்த கோடாரி ரொம்ப பலம் உள்ளதா இருக்கும். அது இரும்புலதான் செய்யப்பட்டிருக்கும். எங்கேயாவது இரும்பு தண்ணியில மிதக்குமா? மிதக்காது. அது போல அந்த கோடாரி என்ன செய்தது? இரும்புல செய்யப்பட்டதுனால அது தண்ணிக்குள்ள மூழ்கி போயிட்டு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல மன தைரியம் உடையவங்களா, நல்ல நல்ல தமிழ சொல்லுவாங்க தன் தடம் உள்ளவங்களா என்ன செய்வாங்க? காணப்படுகிற அனுபவத்துல இருக்கலாம். தேவனுக்குரிய காரியத்திலயும் பாத்தீங்கன்னா நல்ல வைராக்கியம், என்ன போராட்டம், பிரச்சனை, சோதனை என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விதத்துல நல்ல தீர்மானம், பிரதிஷ்டை, பாடுபடுகிற அனுபவம், இப்படி
அப்படிப்பட்ட அனுபவத்தினால நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். நான் ஏசப்பா கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், ஏசப்பா நிச்சயமா என்னை கைவிட மாட்டாங்க, நான் ஏசப்பாவுக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் இந்த காரியத்துல, அதனால ஏசப்பா என்னை விழுந்து போக விட மாட்டாங்க, நான் ஏசப்பா கிட்ட நான் ஏசப்பா உறுதியா பிடிச்சிருக்கேன், அப்படி வைராக்கியமா நான் இருக்கேன், அதனால எனக்கு இந்த பிரச்சனை என்ன எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன ஒரு தவறி போய் அது விழுந்துச்சு. அது போல நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு காரியம் வந்துடலாம். சின்ன காரியத்துல எவ்வளோ பெரிய மரங்களையே வீழ்த்தக்கூடிய பவர் உள்ள நம்ம சின்ன ஒரு பிரச்சனையை பார்த்து என்ன செஞ்சிருவோம், சோர்ந்து போயிருவோம். தண்ணிக்குள்ள உளுந்து முங்கி போன அந்த கோடாரிய போல ஒண்ணும் இல்லாம புஷ்ஷன் ஆயிடுவோம், அப்படி வீழ்ந்து போயிருவோம். தைரியம் இழந்து, நம்பிக்கை இழந்து, தீர்மானம் பிரதிஷ்டை எல்லாத்தையும் மறந்து, எவ்வளவு கர்த்தருக்காக பாடுபட்டோம், எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் நின்னோம். ஒரு சின்ன வியாதி வந்த உடனே, வியாதியே வந்திருக்காது சில நேரத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு வியாதியே வந்திருக்காது, ஏதாவது ஒண்ணு யாராவது சொல்லியிருப்பாங்க, இப்படி வலிச்சுன்னா இப்ப இது கிட்னில உள்ள கல், அது வாயுனால வலிச்சிருக்கும். ஆனா நம்ம என்ன நினைப்போம், ஆஹா இங்க வலிக்கு, இப்போ என் கிட்னில பெரிய பாறை உருவாயிற்று, போச்சு இனி முடிஞ்சு கதை அப்படி சொல்லி என்ன செய்துருவோம், சோர்ந்து போயிருவோம். ஒரு சின்ன வியாதி வந்த உடனே நம்பிக்கை இழந்துருவோம். இனி என்னால வாழ முடியாது, நான் செத்து போயிருவேன், இனி என்னால எதுவுமே பண்ண முடியாது, யாராவது சொல்லதை கேட்டுக்கிட்டு அப்ப இது அதுவாதான் இருக்கும், இது இதுவாதான் இருக்கும்னு சொல்லி நம்மளே நமக்குள்ள என்ன செய்துரும், ஒரு இமேஜினேஷனை கொண்டு பண்ணி வச்சுக்கிட்டு தேவனை விட்டு பின்வாங்கி அப்படி சோர்ந்து அப்படி ஒண்ணும் இல்லாம ஆகி போயிருவோம். பாத்தீங்கன்னா ஒரு கொப்பை போட்டோன்னு இது மிதந்தது போல கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய அன்பு நமக்குள்ள வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை நம்ம தேற்றும் போது பழையபடி நம்ம என்ன செய்வோம், கர்த்தருக்குள்ள என்ன செய்வோம், திடப்படுவோம். ஒரு அபிஷேகம் நமக்குள்ள வந்தோடனே இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இயேசப்பா என்ன பலப்படுத்துவாங்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த பிரச்சனை இயேசப்பா மாற்றுவாங்க. பாத்தீங்கன்னா நம்ம உன்னத பாட்டு 8:7 வாசிக்கிறோம், நேசமெனும் அக்னி திரளான தண்ணீர்கள் அவிக்க மாட்டாது. நம்ம இயேசப்பா மேல வச்சிருக்க அன்பு பெருசா இருந்ததுன்னா எவ்வளோ தண்ணி வந்தாலும் சரி என்ன செய்யாது, நம்மள மூழ்கடிக்க முடியாது, நம்மளை அடிச்சுட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட தேவ அன்பு, தேவனுடைய கிருபை இவைகள் நமக்குள்ள பெருகும் போது இப்படிப்பட்ட இந்த கோடாரியின் அனுபவத்துல மூழ்கி போயிருக்கிற நம்ம வாழ்க்கை மறுபடியும் என்ன செய்யும், தூக்கி எடுக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 37:24 வாசிக்கும்போது வாசிங்க, சங்கீதம் 37:24 வாசிக்கும்போது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அப்புறம் நீதிமொழிகள் 24:16, நீதிமொழிகள் 24:16, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷன் விழுந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரு, தாங்கி கொள்வார். நம்ம ஒரு நல்ல மனுஷங்களா, கர்த்தருடைய பார்வையில நல்ல மனுஷர்களாய், தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமுள்ளவர்களாய் நம்ம காணப்பட்டா கர்த்தர் என்ன செய்வாங்க, விழுந்து போன நம்முடைய வாழ்க்கைய இனி எழுப்பி நிறுத்த முடியாது அப்படிங்கிற அனுபவத்துல விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துகிற தேவன். தாவீதை பார்த்து சொன்னாங்க, இனிவே என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது, இவனுக்கு விரோதமா சவுல் இருக்கான், இவனுடைய வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம இருக்கு அப்படிங்கிற அனுபவத்துல தாவீதை பார்த்து சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்கிற அனுபவத்துல தாவீதை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துகிற தேவன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நம்ம ஆண்டோடைய ரத்தத்தால கழுவப்பட்டவங்களா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் என்ன வந்தாலும் சரி 7 தடவை விழலாம், விழமாட்டோம்னு சொல்லல, விழலாம், நம்ம சோர்ந்து போகலாம், பிரச்சனையில இனி முடிஞ்சது, இனி இவங்களால நிக்க முடியாதுன்னு யார் வேணாலும் சொல்லலாம். ஏன் நம்மளே நம்மளை பார்த்து சொல்லலாம், இனி நான் எப்படி வெளியே போவேன், எப்படி நான் தலை காட்டுவேன், எப்படி நான் சர்ச்சுக்கு போவேன், எப்படி நான் ஆராதிப்பேன், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குறைவு இருக்கு, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கு, இப்படிப்பட்ட சோதனை இருக்கு, இனி என்ன யார் ஒரு மனுஷனா பொருட்படுத்துவாங்க, இனி எனக்கு என்ன இருக்கு, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனக்கு நம்ம மனசாட்சி நம்மள சொல்லலாம். ஆனா நம்ம அழைத்த, நம்முடைய தெரிந்து கொண்ட நம்முடைய தேவன் நம்ம 7 தரம் விழுந்தாலும் மறுபடி நம்மை தூக்கி நிறுத்த தேவன் வல்லமை உள்ளவங்களா இருக்கிறாங்க. இந்த கோடாரியை கேட்ட அந்த கோடாரி சொல்லும், இந்த உலகத்திலே ஸ்பெஷல் யாருதான், நான் தான். ஏன்னா எந்த ஒரு சின்ன ஒரு குண்டூசியா இருந்தா கூட தண்ணிக்குள்ள விழுந்த பிறகு அதால மிதக்க முடியாது. ஆனா ஒரு கோடாரி, நான் எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் ஆண்டோடைய கிருபை என்ன தூக்கி நிறுத்திச்சு, இயேசுவோட கிருபை என்ன மிதக்க பண்ணிட்டு. ஆனால் இந்த உலகத்திலே ஸ்பெஷல் நாதான். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம மிதக்க முடியாத அனுபவத்துல இருக்க நம்ம ஒவ்வொருவரையும் தேவனுடைய பார்வையில விசேஷமானவங்க. ஏன்னா அந்த கோடாரியை கேட்ட அந்த கோடாரி சொல்லும், என்னால மிதக்க முடியாது, நான் அந்த தண்ணிக்குள்ளேயே கடந்து துருபிடிச்சு ஒண்ணும் இல்லாம போகக்கூடியவன். அது போல நம்ம சொன்னது போல நம்ம ஒண்ணும் இல்லாதவங்க, என் வாழ்க்கை எதுக்குமே பிரயோஜனம் நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம தேவன் என்ன செய்வாங்க, நம்மள
தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவங்களா இருக்கிறாங்க. இந்த மார்க்கத்துக்கு தூரமானவங்களா, பைபிளுக்கு தூரமானவங்களா, தேவனுடைய சமூகத்துக்கு தூரமானவங்களா நம்ம காணப்படலாம். நமக்குள்ள எவ்வளவோ பலம் இருக்கு. இந்த பலம் தான் என்ன செய்தது, நம்மளை விழ வைக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. பலனற்றவன் என்று நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தும் போது தேவனுடைய கிருபை நம்மளை நம்முடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி நம்மளை தூக்கி நிறுத்தக்கூடியதாய் பெருமையான சாட்சி சொல்வதற்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. நான் வாழ்ந்ததுனால நான் சாட்சி சொல்றேன். நான் ஏசப்பா எனக்கு பலம் தந்தாங்க, ஏசப்பா என்ன சம்பாதிக்க வச்சாங்க, ஏசப்பா என்ன படிக்க வச்சாங்க, ஏசப்பா எனக்கு இந்த தாளந்துகளை தந்தாங்கன்னு சொல்றதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையினால் எந்த சாட்சியும் இல்லை. நம்மை வாழ வைத்தவரால் உண்டான சாட்சி. இந்த கோடாரி சொல்லும், நான் என் பலத்துல மதக்கல, தேவனுடைய கிருபை என்ன மதக்க பண்ணிச்சு. நான் வேலைக்கு போகல, நான் சம்பாதிக்கல, ஏன்னா என்னுடைய பலவீனம் என்னால வேலைக்கு போகும் எளிமை நடக்க கூட என்னால முடியாது. ஆனா ஏசப்பா என்ன வேலைக்கு போக வச்சிருக்காங்க, ஏசப்பா எனக்கு இந்த காரியங்களை செய்ய வச்சிருக்காங்க. என்னுடைய தொழில்ல என்னுடைய பிரயாசத்தினால இவ்வளவு எனக்கு வருமானம் கிடைக்கல, இவ்வளவு எனக்கு ஆர்டர் கிடைக்கல, இவ்வளவு எனக்கு செய்ய முடியல. தேவனுடைய கிருபை, தேவன் என்ன தெரிந்து கொண்டதுனால ஏசப்பா எனக்கு இதை தந்திருக்காங்க அப்படிங்கிற அனுபவத்தோட சாட்சியின் ஜீவியம் உடையதாய் இந்த கோடாரி என்ன செய்து காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். உயிரில்லாத ஒரு கோடாரி கர்த்தருடைய கிருபை வரும்போது என்ன செய்தது, ஜீவனுள்ள சாட்சியாய் மாற்றப்படும். நம்முடைய வாழ்க்கையின் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ள சாட்சிகளாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆறாவதா பார்த்தா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 44வது வசனம். 1 ராஜாக்கள் 18:44. 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். பாத்தீங்கன்னா இங்க ஆறாவதா ஒரு கையளவு மேகம், கையளவு மேகத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த கையளவு மேகம், இந்த மேகத்துக்கு என்ன இல்லைன்னா உயிர் இல்லை. இந்த மேகத்துக்கு எந்த உயிரும் கிடையாது. இந்த மேகம் காற்றினால அடிச்சுட்டு வர்றதுதான் இந்த மேகமாய் காணப்படுகிறது. 7 தரம் போய் பார்க்கலாம், 6 வாட்டி போய் பார்க்கும்போது ஒரு மேகம் இல்லை. 7ஆவது வாட்டி ஒரு கையளவு, உள்ளங்கை அளவு ஒரு மேகம் தான் என்ன செய்யுது, அங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்க்கதரிசி போய் சொல்றான். பாத்தீங்கன்னா இது எதற்கு அடையாளமா காணப்படுதுன்னா, நம்முடைய கண்களுக்கு முன்பாக தோன்றுகிற அடையாளங்களுக்கு இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 24:15 வாசிக்கும். யாத்ராகமம் 24:15 வாசிக்கும் போது வாசிங்க. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. பாத்தீங்கன்னா இங்க மோசே மலையில ஏறாரு. அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மோசையோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் அங்க மேகம் அந்த மலையை மூடிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யாத்ராகமத்துல நிறைய இடத்துல வாசிக்க முடியும். இந்த மேகம் அப்படிங்கிறத நம்ம பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா சங்கீதத்துல வாசிக்கிறோம் 104:3, வெளிப்படுத்தல் 1:7 இதுல வாசிக்கும் போது இந்த மேகம் என்பது தேவனுடைய வாகனமாய் காணப்படுகிறது. இப்ப நமக்கு ஒரு வாகனம், நமக்கெல்லாம் நம்ம நினைச்சிருக்கோம் வாகனம் வச்சிருக்கோம், 2 வீலர் 4 வீலர் சைக்கிள் அப்படிலாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வச்சிருக்கோம். இது போல தேவன் தமக்கு ஒரு வாகனமாய் பயன்படுத்தினது இந்த மேகமாய் காணப்படுகிற. வாசிங்க சங்கீதம் 104:3. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செற்றுகளின் மேல் செல்லுகிறார். பாத்தீங்கன்னா தேவனுடைய ரதம் எதுதான், மேகமாய் காணப்படுகிறது. அந்த மேகத்துல ஏறி வராங்க. அதே போல தேவனுடைய சிங்காசனமும் இந்த மேகமாய் காணப்படுதுன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 14:16 வாசித்தா அங்கேயும் சொல்லப்படுது. இசப்பா என்ன செய்யறாங்க, மேகத்தை தமக்கு சிங்காசனமாய் வைத்திருக்கிறார். அப்படி வாசிங்க. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. பாத்தீங்கன்னா தேவன் தம்முடைய சிங்காசனமா இந்த மேகத்தை என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. அப்ப தேவனோடு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த மேகம். தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பொருளா இந்த மேகம் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு பார்க்கும்போது லூக்கா 21:27 வாசிக்கும்போது, லூக்கா 21:27 வாசிக்கும்போது இந்த மேகம் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை காட்டுகிறது. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். பாத்தீங்கன்னா தேவன் மகிமையோடும் வல்லமையோடும் இந்த மேகத்துக்கு மேல வருவாங்க. அப்ப தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய எவ்வளவு வல்லமை இருக்கு, எவ்வளவு மகிமை இருக்குங்கிறத இந்த மேகத்துல தேவன் வரும்போது தேவன் காண்பிக்கிறாங்க. இப்ப தேவனுடைய ஐஸ்வர்யத்தை இது காட்டுகிறது. இப்போ ஒரு உள்ளங்கை அளவு மேகம் தான், இது பெரும் மழையை பொழிஞ்சது. அப்படின்னா அந்த மேகத்துல தண்ணீர் இருந்தது. அந்த மழையை பொழிவதற்கு அதுல தண்ணீர் காணப்படக்கூடியதாய் காணப்படுதான். சங்கீதம் 77:17 வாசிக்கும் போது மேகங்களில் தண்ணீரை அடக்கி வைத்தார் என்று அங்க வேதத்துல நம்ம வாசிக்க முடியாது. வாசிங்க.
மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. பாத்தீங்கன்னா மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. யோபுலையும் சொல்லப்பட்டிருக்கு 26:8 கார் மேகங்களில் தண்ணீரை கட்டி வைக்கிறார். கார் மேகம் நம்ம பாக்குறோம், கார் மேகம் வந்தோம் நம்ம சொல்றோம் என்ன செய்யும், வானம் இருட்டிட்டு வருது, இப்ப மழை பெய்துரும் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மேகம் என்பது, தண்ணீர் உள்ள மேகம் என்பது ஒரு குளிர்ச்சி உள்ள ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. பாருங்க, நமக்கு இந்த சம்மர் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெயில் தாங்க முடியாம இருப்போம். திடீர்னு அப்படியே ஒரு மேகம் வரும். மேகம் வந்த உடனே அந்த சூரியனை மறைச்சு ஒரு அப்படியே நிழல் வந்தோன்னா என்ன சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 சூடு அந்த மேகம் தணிச்ச உடனே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. அதே போல எங்கேயாவது ஒரு இடத்துல மழை பெய்யும். அந்த அந்த அங்க பெய்யுற மழையிட அந்த அந்த மேகத்தோட தன்மை, அந்த காற்றின் தன்மை இங்க வந்தோடனே சொல்லி அப்பா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு, எங்கேயோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த மேகம், தண்ணீர் உள்ள மேகம் என்பது ஒரு குளிர்ச்சி உள்ள அனுபவத்தை காட்டுகிறது. இது நம்முடைய வாழ்க்கையில எதற்கு ஒப்பிடப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற திவ்ய சுபாவங்களை இதற்கு நம்ம ஒப்பனையா எடுத்துக்கொள்ளலாம். நமக்குள்ள திவ்ய சுபாவங்கள் இருக்கும். எப்படி இந்த ஒரு மழை மேகம் மழையை பொழியும் போது ஒரு வறண்ட ஒரு பூமி தன்னுடைய உஷ்ணத்தை தணித்து அது நல்ல அந்த தண்ணீரை குடிக்கிற அனுபவம் உடையவர்களா ஒரு நிலம் காணப்படுமோ, அது போல நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக சுபாவங்கள் காணப்படும் போது ஒரு கோபக்காரங்களுடைய கோபத்தை தணிக்கிற ஒரு 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 குளிர்ச்சியின் அனுபவத்தை போல ஒரு சுபாவம் நமக்குள்ள காணப்படும். கோபக்காரங்களையும் என்ன செய்ய முடியும், சமாதானப்படுத்த முடியும். எரிச்சலா இருக்கிறவங்களையும் நம்முடைய நல்ல சுபாவங்கள் நம்ம கிட்ட இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும், அவங்கள சமாதானப்படுத்த சாந்தப்படுத்த முடியும். அதை விட்டுட்டு நம்மளும் அது போல இருந்தோம்னா என்ன செய்ய முடியாது, இன்னும் பிரச்சனை பெருசாகும். அதனாலதான் யூதாவின் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. 12வது வசனத்தை வாசிக்கும் போது, யூதா 12 வாசிக்கும் போது, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும். பாத்தீங்கன்னா காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகம், தண்ணி இல்லாத மேகம். இப்ப சாதா மேகத்தை இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா மேகம் நினைச்சு ஸ்பீடா போகுது அப்படின்னா அந்த மேகத்துல தண்ணி இல்லை, அதனால காற்று அடிக்கும் போது சீக்கிரமா அந்த மேகம் கடந்து போயிடுது. ஆனா அதே நேரம் கார் மேகத்தை பாருங்க, பெருசா ஈஸியா கலையாது. நல்லா காற்று அடிச்சாதான் அந்த மேகம் கலையும். ஏன்னா அதுல தண்ணீர் இருக்கு, அந்த வெயிட் இருக்கு, அதனால அது என்ன செய்யாது, கலையாது. நம்மளும் கூட தண்ணீரற்ற மேகத்தை போல தேவனுடைய கிருபை இல்லாதவங்களா, தேவனுடைய இரக்கம் இல்லாதவங்களா, நமக்குள்ள இரக்க சுபாவம் இல்லாதவங்களா, தேவ அன்பு இல்லாதவங்களா, பணிவு இல்லாதவங்களா, திவ்ய சுபாவம் எதுவுமே இல்லாதவங்களா நம்ம காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையும் தண்ணீரற்ற மேகத்தை போல யாருக்கும் எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு அனுபவம் உடையவர்களா நம்ம என்ன செய்ய, நம்மளை மாற்றி விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் விரும்புகிறதான தெய்வீகமான சுபாவங்கள், அதனால ஆவியின் கனியை குறித்து சொல்லுக்கு அன்பு நமக்குள்ள காணப்படும், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 நமக்குள்ள காணப்படும் போது நிச்சயமா என்ன செய்யும், நமக்கு மாத்திரம் இல்ல மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நம்ம காணப்பட முடியும். நமக்குள்ள இருக்கிற இரக்கம் நமக்கு இரக்கத்தை பெற்று தரும். நமக்குள்ள அந்த இரக்கம் இல்ல, நம்ம மற்றவங்க கிட்ட கடினமா நடந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்காது, தேவனுடைய கிருபை வெளிப்படவே செய்யாது. நம்ம நினைக்கலாம், நான் பெரியவன், நான் இந்த குடும்பத்து தலைவன் நாதான், இந்த குடும்பத்து தலைவி நாதான், என்னதான் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் குடும்பத்தை ரன் பண்றது நாங்க தான் என்ன செய்யறோம், சிக்கனமா இருந்து குடும்பத்தை நடத்துறோம். அதனால நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் சொல்றதுதான் பிள்ளைங்க கேட்கணும், நான் சம்பாதிச்சுட்டு வரேன், நான் சொல்றதுதான் மனைவி கேட்கணும், நான் சொல்றதுதான் பிள்ளைங்க கேட்கணும் அப்படிங்கிற அனுபவத்துல நான் என் அப்படிங்கிற அனுபவத்துல நம்ம இருப்போமானா ஒரு நாள் நம்ம குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம் நிலை கொள்ளவே செய்யாது. அது ஒரு நாள் நம்மளால நிம்மதியா நம்மள வாழ விடாது. அதே நேரம் நீங்க தாழ்மையா இருந்து பாருங்க, என்னதான் சம்பாதிச்சாலும் என் மனைவி, என் பிள்ளைங்க, என்னதான் நம்ம குடும்பத்தை கட்டி காத்தாலும் என் கணவன், என் பிள்ளைங்க, என் மாமியார், என் குடும்பம் அப்படிங்கிற அனுபவத்துல நம்ம விட்டு கொடுத்து அப்படி நம்ம காணப்படும் போது நிச்சயமா என்ன செய்யும், நம்ம குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் தங்கி இருக்கும். நான் தான் பெரியவன், நான் தான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, நான் காட்டணும். பாத்தீங்கன்னா சாத்தான் அதுதான் நினைச்சான், நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி
அவன் தேவனோட மேலா தன்னை உயர்த்த நினைச்சான். காரணம், அவனுக்கு தேவன் கொடுத்த ஐஸ்வர்யம் தான். அவன் ரெக்கையை விரிச்சா அழகான கீத வாத்தியங்கள் கேட்கும், பலவிதமான கற்களால் அவன் அலங்கரிக்கப்பட்டிருந்தான். ஆனா பாத்தீங்கன்னா அவன் அதை கொண்டே தேவனுக்கு மேலா தன்னை காண்பிக்க விரும்பினா எல்லாவற்றையும் இழந்து தள்ளப்பட்ட ஒரு மனுஷனா மாற்றப்பட்டான். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம அதை கொண்டு நம்ம பெருமை உள்ளவங்களா நம்ம வாழ்ந்தா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் என்ன செய்வோம், வீழ்த்தப்படுவோம். அப்போ நமக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம் தலையை உயர்த்தி வைக்க வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. 7வதா பார்த்தோம்னா எண்ணாகமும் 17:8 வாசிக்கும்போது, எண்ணாகமும் 17:8 வாசிக்கும்போது, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. 7வதா பாத்தீங்கன்னா ஆரோனின் கோல். இந்த கோல் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆரோனின் கோல்லாம் எல்லாரும் பெருசா ஆரோன் கையில வச்சிருந்த கோல் அப்படின்னு நம்ம பெருசா நினைப்போம். அப்படி நினைச்சோன்னா அது நிறைய அற்புதம்லாம் செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு நம்ம நிறைய ஆரோன் கோல்லாம் நம்ம இமேஜினேஷனே வித்தியாசமா இருக்கும். ராஜாக்கள் கையில செங்கோல் வச்சிருப்பாங்க, அப்படி இப்படிலாம் அத மாதிரி ஆரோன் கையில இருந்தது, மோசே கையில இருந்தது அப்படி நம்ம நிறைய நினைக்கலாம். ஆனா இந்த கோல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல காஞ்சி போன ஒரு குச்சி. கோலுன்னா ஏதோ பெரிய தடி, இப்ப மரம் எல்லாம் வெட்டுனா அந்த மரத்துக்கு தடி பாத்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா இருக்கும். அப்படி பெரிய தடி ஒண்ணும் கிடையாது இந்த கோல். இந்த கோலுங்கிறது ஒரு சின்ன குச்சி தான். ஒரு எப்படி சொல்ற, ஒரு ஆடு மேய்க்கிறதுக்கு குச்சி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மிஞ்சி போனா இவ்வளவு திக்னஸ் இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவத்துல உள்ள ஒரு காஞ்சி போன ஒரு மரத்துல உள்ள ஒரு சின்ன மரத்துண்டு தான் இந்த கோல். இந்த கோலை எடுத்துட்டு என்ன செய்யறாங்க, வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் வச்சிருக்காங்க. இது லேவி கோத்திரத்துல உள்ள ஆரோனுடைய கோல், இது யூதா கோத்திரத்துக்கு கோல், இது பென்யமீன் கோத்திரத்துக்கு கோல், இது சிமியோன் கோத்திரத்துக்கு கோல். அப்படி 12 கோத்திரத்துக்குள்ள 12 கோலை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. ஆனா இதுல ஆரோனின் கோல் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலான கோல். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 12 கோலுமே உயிர் இல்லாத கோல் தான். 12 கோலுக்குமே எந்த ஒரு அது பட்டு போன ஒரு மரம், இனி அந்த மரத்தால எந்த பிரயோஜனமும் இல்லை. நல்லா காஞ்சிட்டுனா என்ன செய்யறோம், முறிஞ்சு கூட அது போயிடலாம். ஆனா பாத்தீங்கன்னா இங்க இந்த கோலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கோலில் ஆரோனுடைய பெயர் எழுதப்பட்டிருந்து. மீதி எத்தனை பேருக்கு பேர் எழுதப்பட்டிருந்து அந்த எந்த கோலுமே துளிர்க்கல. ஆரோனுடைய பெயர் எழுதப்பட்ட கோல் மாத்திரம்தான் துளிர்த்தது. அப்படின்னா அந்த அதுக்குரிய அந்த விசேஷ தன்மை என்ன அப்படின்னா ஆரோன் என்பவன் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அதனால நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய ஒருவராலும் முடியாதப்போ ஒரு அழைப்பின் அனுபவத்தை பெற்றவர் தான் இந்த ஆரோன். அழைக்கப்பட்டவங்களுடைய கோல் என்ன செய்யும், நிச்சயமா துளிர்க்கும். தேவனால் அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க காஞ்சி போன சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யும், கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அந்த கோல் துளிர்க்க கூடியதாய் காணப்படும். பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம பாத்தீங்கன்னா சவுல் சொல்ற மாதிரி நம்ம சொல்லலாம், நான் ராஜாவாகிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. இந்த சவுலுக்கு ஒரு அழைப்பு வருது, இஸ்ரவேலின் அபேட்சை யாரை தேடுகிறது, உன்னை அல்லவா. இப்ப சொல்றான், ஐயா நான் எப்படி முடியும், நான் பென்யமீன் கோத்திரத்துல, நான் இஸ்ரவேல் கோத்திரத்துல சின்ன கோத்திரமான பென்யமீன், அதுல என் தகப்பன் குடும்பம் சிறியது அப்படின்னு சொல்லி தாழ்த்துறாரு இந்த சவுல். பாத்தீங்கன்னா அது போல் நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் ஒண்ணுக்கும் உதவாத மேசப்பா, என்ன கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, என் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்ன கொண்டு யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, எனக்கே பிரயோஜனம் இல்லை, என் சரத்துல சுகம் இல்லை, என் வாழ்க்கையில நல்ல சுபாவம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு பிரயோஜனமா நன்மை செய்கிற ஒரு குணமும் என்கிட்ட இல்லை, அதுக்குரிய வருமானமோ எதுவுமே என்கிட்ட இல்லை, எல்லாராலும் ஆகாதுன்னு தள்ளப்பட்ட ஒரு கோலை போலதான் நான் காணப்படுறேன், என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சுது, இதுக்கு மேல வாழ்றதே வேஸ்ட்ங்கிற அனுபவத்துல நான் காணப்பட்டேன்னு ஒருவேளை நம்மள நினைக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஏசப்பா தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்பாகவே நம்மை பெயர் சொல்லி அழைச்சாங்க. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஏசப்பா நம்ம கர்ப்பத்துல இருந்து வெளிப்படும் முன்பாகவே நம்மளை அழைச்சிருக்காங்க, நம்மளை தெரிந்து கொண்டிருக்காங்க. யாரும் தானா இந்த இடத்துல நம்ம உட்காரல. இங்க இருக்கிற இத்தனை பேரும் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுதான் தேவனுடைய சமூகத்துல நம்ம இருக்கோம். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்வாங்க.
என் வாழ்க்கையில எந்த நன்மையுமே நடக்கல, எதுவுமே ஏசப்பா எனக்காக செய்யல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் மன நொந்து போய் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வாங்க, நம்முடைய கோலை துளிர்க்க செய்வாங்க. அழைக்கப்பட்டவர்களா நம்ம காணப்படும் போது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா நம்ம காணப்பட்டோம்னா நம்முடைய கோல் நிச்சயமாய் துளிர்க்கும், நம்முடைய ஜீவியம் நிச்சயமாய் துளிர்க்கும். அதனால ஏசப்பா சொல்றாங்க, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஒருவேளை வியாதியோடு இருக்கேன், பலவீனத்தோடு இருக்கேன், எத்தனை நாள் நான் இந்த பலவீனத்தை சுமக்கணும், எத்தனை நாள் இந்த பாதையை நான் கடக்கணும், முடியல ஏசப்பா, இதுக்கு மேல என்னால முடியல, என்னால தாங்க முடியல, என்னால இந்த பலவீனத்தை என்னால சகிக்க முடியல, நான் மருந்து எடுத்துட்டேன், மாத்திரை எடுத்துட்டேன், டாக்டர்ஸ் என்னை கைவிட்டாங்க, என்னால இதுக்கு மேல முடியல ஏசப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்ல உண்மையா ஏசப்பா கிட்ட வந்து ஏசப்பாவோட சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம்னா நிச்சயமா நம்முடைய சுக வாழ்வு ஏசப்பா துளிர்க்க செய்வாங்க. என் வாழ்க்கையில எந்த நன்மையும் இல்ல ஏசப்பா, என் வாழ்க்கையில எந்த காரியமும் ஆசீர்வாதமா இல்ல, எதுவுமே செழிப்பா இல்ல, எல்லாம் வறட்சி, எல்லாம் வெறுமை, எல்லாம் எதுவுமே இல்லாத அனுபவம், எவ்வளவு வருமானம் வந்தாலும் என் கையில காசு நிக்கல, எதுவுமே எனக்கு சம்பவிக்கல அப்படிங்கிற அனுபவத்தை நம்ம ஒரு ஏசப்பாவை பார்த்து நம்ம இன்னைக்கு கூப்பிடுவோம்னா, இன்னைக்கு ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையையும் செழிக்க செய்வதற்கும், நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்வதற்கும் தேவன் வல்லமை உள்ளவராய் காணப்படுறாங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் மனுஷங்க ஆகாதுன்னு தள்ளப்படுற அனுபவத்தை நம்ம ஜீவியம் காண. ஒருவேளை நம்ம நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டு நல்லா வெள்ளைன்னு சொல்லேமா ஒருவேளை வந்து இருக்கலாம், ஆனா நம்முடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும். ஒருவேளை ஆண்டவர் ஆராதிக்கிற அந்த சமயத்துல கூட நான் எப்படி ஏசப்பாவை ஆராதிக்கிறது, நான் ஒரு பாவி உளையான சேற்றின் அனுபவத்துல என் வாழ்க்கை காணப்படுது, ஏசப்பா என்னை தூக்கி எடுத்துட்டாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ராபோஜனம் எடுக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், ஆனா என் மனசாட்சிக்கு தெரியும் நான் நல்லவன் இல்லை, நான் நல்லவா இல்லை, நான் சரியா வாழல, தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவளாய் காணப்படுகிறேன் ஒருவேளை நம்ம சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்யும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை துளிர்க்க செய்ய வல்லமை உள்ளதாய் கர்த்தருடைய சமூகம் காணப்படுகிறது. ஆண்டவருடைய கோல் வந்து கோலுங்கிறது மரித்த ஒண்ணுதான், துளிர்க்கிறது என்பது ஒரு உயிர் தெழுதலின் அனுபவத்தை காண்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:5 வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 20:5 வாசிக்கும் போது, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். பாத்தீங்கன்னா இங்க முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல அடுத்த வசனம் நினைக்கிறேன், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாத்தீங்கன்னா முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் காணப்படுகிறான். இவங்கதான் எசப்பா கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்வாங்க. அப்படின்னா இது யாரை காண்பிக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மணவாட்டி சபையை தான் இது காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்டது போல நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை ஒண்ணும் இல்லாத கோல போல காய்ந்த அனுபவத்துல காணப்படலாம். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அது 12 கோலோ பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வைக்கப்பட்டது. ஆனா அதுல அந்த ஒரே ஒரு அழைக்கப்பட்ட கோல் மாத்திரம் தான் துளிர்த்தது. அது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் 12 கோல் எத்தனை பேர் வேணா வந்திருக்கலாம். ஆனா ஒருவேளை இன்னைக்கு என் வாழ்க்கை துளிர்க்கும், என் வாழ்க்கை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வைக்கப்பட்ட என் வாழ்க்கை கண்டிப்பா துளிர்க்கும். அந்த துளிர்த்த அந்த ஒரே ஒரு கோல் தான் உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளாக வைக்கப்பட்டது. மீதி 12 கோலும் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டது. அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம துளிர்க்கும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், பரலோக ராஜ்யத்துக்குரியதா மாற்றப்படும். நம்முடைய வாழ்க்கை துளிர்த்தா மாத்திரம் தான், துளிர்த்த கோல் தான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள போனது போல துளிர்த்த நம்முடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். துளிர்க்காத அனுபவம் உடையவர்களா நம்ம காணப்பட்டா எரிகிற அக்கினி சூளைக்கு தான் என்ன செய்வோம், நம்ம போடப்படுவோம். எரி நரகத்துக்கு ஏதுவாய் அந்த 11 கோலும் காணப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. நிச்சயமா கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையும் துளிர்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. யோவான் 5:25 வாசித்தா, மரித்தோர் தேவனுடைய தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். லாசர் மரிச்சு போனான், அவன் மரிச்சு கல்லறையில வைக்கப்பட்டிருக்கான். அவனை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாங்க, வாவென்று அழைத்த வல்ல சத்தமே லாசரை உயிர்ப்பித்ததுவே, வாவென்று அழைத்த வல்ல சத்தமே லாசரை உயிர்ப்பித்ததுவே, என்னை
என்னை உயிர்ப்பிக்க அவ்வல்ல வாக்குரைத்துமே நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. என்னை உயிர்ப்பிக்க அவ்வல்ல வாக்குரைத்துமே நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமீந்திடும் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமீந்திடும் நான் நம்பி வந்தேனே. அன்னைக்கு லாசரு அழைச்சு வெளியே வர வச்ச கர்த்தருடைய சத்தம் இன்னைக்கு நம்ம மத்தியில தொனிக்குது. 1 கொரிந்தியர் 15:52 வாசிக்கிறோம். எக்காலம் தொனிக்கும், அப்போது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மறுரூபமாக்கப்படுவோம். நிச்சயமா நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கர்த்தருக்காக வாழும் போது மரித்து போன நம்முடைய வாழ்க்கையும் லாசருவை மரித்து 4 நாள் ஆன லாசரை உயிர்ப்பித்த தேவனுடைய வல்லமை இன்னைக்கு நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கு. அந்த வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பதற்குரிய வல்லமை உடையதாய் காணப்படுகிறது. கர்த்தர் வரும்போது கர்த்தருடைய கால சத்தம் கேட்கும் போது நம்ம மரித்தவர்களாய் காணப்பட்டா நிச்சயமா என்ன செய்ய முடியாது, நம்ம உயிர்த்தெழ முடியாது. ஆவிக்குரிய அனுபவத்துல நம்ம கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்துல உயிருள்ள ஒருத்தங்களா நம்ம காணப்படும் போது, நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கும் போதுதான் கர்த்தருடைய கால சத்தம் கேட்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும், பறந்து போக முடியும். நம்ம உயிரோடு இருக்கிற அனுபவத்துல நம்ம இருந்தா கூட என்ன செய்ய முடியும், கர்த்தருடைய கால சத்தம் கேட்கும் போது நம்முடைய சரீரம் ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமை பொழுதுல, fraction of seconds அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு செகண்ட் கூட நமக்கு டைம் கிடையாது. அந்த செகண்ட்ஸ் அந்த டைம்குள்ள கூட நம்முடைய சரீரம் ஒரு செகண்ட் மறிச்சு அப்படி மறுரூபம் ஆக்கப்படுமா. அப்படி கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய வல்லமை நம்மை உயிர்ப்பித்து அவருடைய ராஜ்யத்துல நம்மை கொண்டு சேர்க்க வல்லமையுடையதா காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உயிரற்ற பொருட்களை போல தண்ணீரின் அனுபவம் உடையவர்களாய் நம்ம காணப்படுவோம். ஆனா தண்ணீர் தேவனை விசுவாசிக்கும் போது ஜீவ தண்ணீர் உள்ள அனுபவத்துல நம்முடைய ஜீவியம் மாற்றப்படும். காற்றை போல பரிசுத்தமுடைய அபிஷேகத்தின் அனுபவத்துல நம்ம நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். தெய்வீக சுகத்தின் அனுபவம் உடையவர்களாய் நம்ம காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. மற்றவர்களுக்கு கொடுக்கிறவத்துல எண்ணெய் குடத்தை போல நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படும். கோடாரியை போல இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விசேஷிக்கப்பட்டவர்களாய் நம்ம காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கையளவு மேகத்தை போல, சின்ன மேகம் பெரிய மழையை சொரிந்தது போல நம்ம சின்னவங்களா இருந்தாலும் தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்களாய் காணப்பட வேண்டும். ஆரோனின் கோலை போல மரித்த அனுபவத்தில் நம்ம காணப்பட்டாலும் கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு நம்ம நிரப்பி அவருடைய ராஜ்யத்துல காணப்பட நம்ம உயிர்ப்பிப்பதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.